எப்பொழுதுமே பொய்யையே பேசி கொண்டிருக்கிற ஒருவரை பற்றி இங்கே பேசுவது அவ்வளவு நல்லதாக இல்லை. மற்றவருடைய சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதில்லை. அது குறித்து நாங்கள் விமர்சிப்பதில்லை. வள்ளலார் பெயரிலே பேருந்து கண்டவர் முத்தமிழ்த்தகர் வாழும் கலைஞர் அவர்கள் என்ற வள்ளலாரின் வித்தக வார்த்தைகளுக்கேற்ப எங்கும் அமைதி, எதிலும் அமைதி என்ற கொள்கையோடு வாழ்வித்து வாழ்க்கையின் நெறிமுறைகளை மக்களுக்கு உபதேசித்து ஒழுக்கம் என்பதே உயர்வு தரும் என்ற கோட்பாட்டோடு வாழ்ந்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலாருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பு சேர்த்தது போல் எந்த ஆட்சியிலும் சிறப்பு சேர்க்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், வள்ளலார் பெயரிலே நகர் கண்டவர் மாண்புமிகு முத்தமிழ்த்தகர் வாழும் கலைஞர் அவர்கள். வள்ளலார் பெயரிலே பேருந்து கண்டவர் முத்தமிழ்த்தகர் வாழும் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அந்த வள்ளலார் பெயரில் அமைந்திருக்கின்ற பேருந்து நிலையத்தை புனரமைப்பதற்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தங்கசாலையிலே அந்த பேருந்து நிலையத்தை புனரமைத்து கொண்டிருக்கின்றோம். வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆண்டு முழுவதும் வள்ளலார் நூற்றாண்டு விழா என்று அவர் அவதரித்த நாள், அவர் ஜோதியாகிய நாள், அவர் ஞான சபை நிறுவிய நாள் என்று மூன்றையும் ஒன்றாக இணைத்து முப்பெரும் விழா கொண்டாடிய அரசு இந்த அரசு. வள்ளலாருக்கு தபால் தலை வெளியிட்ட அரசு இந்த அரசு. வள்ளலாருடைய பிறந்த நாளான 5ஆம் தேதியை மாநிலத்தில் எல்லா இடங்களிலும் வள்ளலாருடைய அந்த பிறந்த நாளை அக்டோபர் 5ஆம் தேதியை தனிப்பெருங்கருணை நாளாக அறிவித்த ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் வள்ளலாருக்கு சர்வதேச மையம் கட்டுவதற்கு 99 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்த ஆட்சி மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியான திராவிட மாடல் ஆட்சி. அதுபோல் வள்ளலாருக்கு தபால் தலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி. வள்ளலார் ஆண்டு முழுவதும் முப்பெரும் விழாவிற்கு ஆகின்ற செலவு தொகையான 3 கோடியே 25 லட்சம் ரூபாயை அரசு மானியமாக வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. வள்ளலாருக்கு லட்சணையை வெளியிட்ட ஆட்சி இந்த ஆட்சி. வள்ளலார் பெயரில் ஆண்டு முழுவதும் மாவட்டங்கள் முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலக்கிய போட்டிகளை நடத்தி வள்ளலாரின் ஒழுக்க நெறிகளை போதித்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி. அதோடு மட்டுமல்ல, வள்ளலாருக்கு தனிப்பெருமை சேர்ப்பதற்காக வருடந்தோறும் நடைபெறுகின்ற தைப்பூசத்தை முன்னிட்டு 3 நாட்களுக்கு 10,000 நபர்களுக்கு திருக்கோயிலுக்கு அந்த வள்ளலாரை தரிசிக்க வருகின்ற அந்த சன்மார்க்கிகளுக்கு தினந்தோறும் 10,000 பேர்களுக்கு உணவு வழங்கிய ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடலுடைய ஆட்சி. 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை வள்ளலார் பெயரில் வள்ளலார் நெடுஞ்சாலை என்று அமைத்து வள்ளலாருக்கு புகழ் மகுடம் சூட்டியுள்ளார். அதோடு வள்ளலார் நகர் பேருந்து நிலையம், அதேபோல் வள்ளலார் நகரில் புதிதாக உலக தரத்திலே வள்ளலார் சர்வதேச மையத்தின் ஒரு பகுதி 12 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற 3 பக்தர்கள் தங்கும் விடுதி, ஒரு சித்தா மருத்துவமனை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை இதே மேடையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வள்ளலார் பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கின்றார். மீதம் இருக்கின்ற பணியும் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்படும். மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பங்கேற்று வள்ளலாருக்கு சிறப்பு சேர்க்கின்ற சன்மார்க்கிகள் 26 பேர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பு சேர்க்கின்றார். பல்வேறு புதிய அறிவிப்புகளை
நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். ஆகவே நாளைய தினம் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல், ஒன்றியத்திலே மாத்திரமல்லாமல், உலக நாடுகளிலே இருந்து கூட இந்த பக்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது பேட்ச் ஒர்க்கை தமிழக பெண்கள் நம்ப மாட்டாங்க, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இது 27 மாதம் ஏற்கனவே கொடுக்காம இருந்தாங்க, அது தெரியலையா? ஏன் மொத்தமாக அந்த 3 மாதம் சேர்த்து கொடுக்குறாங்க? 2 கோடைக்கால நிதி இத்தனை வருஷம் கோடைக்காலம் வரலையா அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக வாழ்ந்து இன்றும் தெய்வமாகி உண்மையே பேசி வாழ்ந்து மறைந்த வள்ளலாருடைய நிகழ்ச்சியை நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே பொய்யையே பேசி கொண்டிருக்கிற ஒருவரை பற்றி இங்கே பேசுவது அவ்வளவு நல்லதாக இல்லை. இந்த இடம் புனிதமான இடம். இதை அவர் பெயரை சொல்லி அழுக்காக்க நான் விரும்பவில்லை. இதை விட வேறு எதுவும் பதில் கிடையாது அதுக்கு. பாஜக மாநில தலைவர் விஜய் மற்றும் நடிகை ஒருத்தவங்களை சம்மந்தப்படுத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய வீட்டிலேருந்து அவர் வெளியில் வரணும், அதுக்கப்புறம் பேசட்டும் அப்படின்னு சொல்லி அது பேசி போயிடலாம். நிறைய பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது விஷயங்கள் எங்களை பொறுத்தளவில் எங்கள் முத்தமிழத்தகர் வாழும் கலைஞர் அவருடைய உருவமாக இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மற்றவருடைய சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதில்லை. அது குறித்து நாங்கள் விமர்சிப்பதில்லை.